ஓடி அந்த இந்த ஆனை அந்த ஆனை கத்தணுன்னு இங்கிட்டு இருந்து ஒரு ஆனை குறுக்க வந்துருச்சு. ஐயாப்பா, யானை இருக்கா? என்னங்க சொல்றீங்க? உண்மையிலேவா? தேனீக்கள் மற்றும் காட்டு யானை நடமாட்டம் இருப்பதால் பரப்பலாறு அணைக்கு செல்ல அனுமதி இல்லைன்னு போட்டிருக்குங்க. இப்போ லெஃப்டில் எப்படி மலைகள் தெரியுது பார்த்தீங்களா? இப்போ இந்த மலைகளுக்கு மேலே தாங்க நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். என் கைக்கு நேராக பூம்பா ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா? ஊசியா, அதுதான் பார்த்தீங்கன்னா கருப்புசாமி காப்பாற்றுப்பா. ஸோ அந்த சைடு போனோம்னா அந்த நீர் தேக்கத்துக்கு போயிடலாம். பட் இப்போதைக்கு அலோடு இல்லை. அப்படியே டோட்டலாக சீனிக்கே மாறிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் மலை பயணத்துக்கு அப்புறம் ஒரு ஊருக்குள்ளே வந்திருக்கோங்க. ஒரு ஓப்பன் வியூ வரும் இந்த இடத்துல. எப்படி இந்த மலை கிராமத்துக்குள்ளே வழி தெரியாமல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா மேப்பு போடுறதுக்கு டவரும் சுத்தமாக இல்லை. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. ஹலோ யூடிஆர் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு இன்னைக்கான ட்ராவல் ரைடர். நான் உங்கள் பிரவீன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்பர். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கான ரைடு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75% பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில்ஸில் ட்ரைவ் பண்ண போகிறோம். அழகான வியூக்கள், அழகான டேமு, அழகாக டீ சாப்பிட போகிறோம். என் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறீங்க. நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பி வீட்டுக்கு வர வரையும் பார்த்தீங்கன்னா உங்களை கூட்டு வரேன். ஜாலி அந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம எங்கே போகிறோன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாகிங்கில் சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம யூனிகான் ட்ராவல் ரைடு சேனல் எப்போ 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் போகிறாங்க நம்ம யூனிகான் செல்லகுட்டில். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே மக்களே, வாங்க மோட்டோ விலாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். யூடிஆர் ஸ்குவாட், நம்ம பார்த்தீங்கன்னா ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:44ங்க. இன்றைக்கி நம்ம ரைடில் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர், நம்ம வீட்டிலேருந்து பாச்சலூர் தாங்க போக போகிறோம். ரொம்ப நாள் ஆசை பாச்சலூர் மலை போகணுன்னு சொல்லி. செம்மையாக இருக்கும் அந்த மலை. நிறையா யூடியூப் வீடியோலாம் பார்த்தேன். டேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பிளேஸ்லாம் இருக்குது, சீனிக் பிளேஸ்லாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பாச்சலூர் மலை பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து ஏறணும் மேலே. எப்போயுமே இந்த சைடு வர்றப்போ இந்த வீட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேங்க. இந்த வீடு கட்டின ஆரம்பிச்சிலேருந்து நான் அந்த வீடை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பைபாஸை பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஜம்முன்னு போக வேண்டியது தான். இந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீனிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தூரம் போனால் ஃபுல்லாக அப்படியே மலைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செம்மையாக இருக்குங்க. மக்களே நேராக போட்டிருக்கு பாருங்கள் அந்த போர்டில், லெஃப்ட்டில் பன்றிமலை 24 கிலோமீட்டர்னு சொல்லி. ஆக்சுவலாக நம்ம நேராக ஒட்டஞ்சத்திரம் போய் அங்கேருந்து பாச்சலூர் மலையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வர்றப்போ பன்றிமலை வழியாக இந்த வழியாக தாங்க வர போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தர்மத்துப்பட்டி அப்படின்ற ஊர். லெஃப்ட்டில் ஒரு ரோடு இருக்குது பாருங்கள். இந்த ரோட்டில் தான் பன்றிமலை போகிற வழி. ஸோ நம்ம பன்றிமலை வழியாக இந்த வழியாக தான் வந்துட்டு நம்ம திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு போகிறோம். இப்போ லெஃப்ட்டில் எப்படி மலைகள் தெரியுது பார்த்தீங்களா? இப்போ இந்த மலைகளுக்கு மேலே தாங்க நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த சைடு போயிட்டு அந்த மலைக்கு பின்னாடி ஏறி இப்படியே வந்து இந்த மலையெல்லாம் ட்ராவல் பண்ணி இப்படி இறங்க போகிறோங்க. செம்மையாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் வேணாலும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் போகிற ரோட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. லெஃப்ட்டில் போனால் ஒட்டஞ்சத்திரம். இந்த பாலை வேலை எனக்கு தெரிஞ்சு 5 வருஷமாக நடக்குதுங்க. எப்போதான் முடிவுக்கு வரும்னு தெரியல. மேப்பில் போட்டிருக்க மாதிரி அங்கே போட்டிருக்கு பாருங்கள். பாச்சலூர் 33 கிலோமீட்டர். இப்படி போய் சுற்றி அப்படி வரணுமா. காய்கறி மார்க்கெட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேர் போன மார்க்கெட்னா ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டு தான். ஆக்சுவலாக பாலத்துக்கு கீழே இங்கிட்டு தான் பாச்சலூர் மலைக்கு வழி போட்டிருக்கு. இந்த இடத்துல இதுக்குள்ளே தான் இந்த ரோட்டு வழியாக போனால் தான் பாச்சலூர் மலைன்னு போட்டிருக்கு. ஆமாம், இப்படி இறங்கி வர முடியுமா இல்லை சுற்றி தான் வரணுமா? பார்ப்போம். இதுக்குள்ளே போயிடலாம். இதுக்குள்ளே போனாலே இந்த ரோடு இருக்குது. இங்கே போட்டிருக்குங்க. ஃபஸ்ட் டைம் பாச்சலூர் மலை வரனால தெரியல. 32 கிலோமீட்டர் போட்டு பாருங்கள். ரயில்வே ட்ராக்கை கடந்துட்டோம். இந்த ரைட் சைடில் போக சொல்லியிருக்குங்க. இதில் போய் தாங்க போகணும். காட் ரோடு பிகின்ஸ், மலைச்சாலை ஆரம்பம். இங்கே பாருங்கள், இந்த மலை ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக்கை ஒட்டி ஏறுது. சூப்பரில். இன்னும் நமக்கு 30 கிலோமீட்டர் இருக்குங்க பாச்சலூர் மலைக்கு. யூடிஆர் ஸ்குவாட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாச்சலூர் மலை ஏறுற ஆரம்பத்தில் நிற்கிறோம். எனக்கு முன்னாடி அந்த சிட்டியை காமிக்கிற எப்படி தெரியுதுன்னு மட்டும் பாருங்கள். வீடுகள்லாம் பக்கத்தில் தெரியுதுங்க. அப்படியே பாருங்களேன், இங்கே பாருங்கள் எனக்கு பின்னாடி எப்படி தெரியுது பாருங்கள் ஒட்டஞ்சத்திரம் சிட்டி. அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. பெண்டே ஏறலைங்க, அப்படியே 2-3 இதுதான் ஏறணும். டக்குன்னு மேலே வந்துருச்சுங்க மலை. என் கைக்கு நேராக பூம்பா ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா? ஊசியா, அதுதான் பார்த்தீங்கன்னா
கொண்டாரங்கி மலைங்க. அந்த மலைக்கெல்லாம் முன்னாடி நான் போயிருக்கேன், பட் அது பழைய சேனல் அதனால் டெலீட் ஆயிடுச்சு. அந்த மலைக்கு ஒரு நாள் போகணுங்க. செம்ம அட்வென்ச்சராக செம்ம உயிர் பயத்தை காமிக்கும் அந்த கொண்டாரங்கி மலை. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு லிங்கம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. உள்ளே போக 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 கிளைமேட்லாம் மாறும்னு நம்புகிறேன். ஏன்னா நானே போனதில்லை, இல்லை ஃபஸ்ட் டைம் போகிறேன்ல. ஸோ வந்து நம்பி தான் ஆகணும். பார்ப்போம், நீங்களும் தொடர்ந்து பார்க்க போகிறீங்கல்ல, உங்களை மாதிரி தான் நானும் போயிட்டுருக்கேன். எப்படி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்ச நேரம் நமக்கு ரைட் சைடில் இருக்க ஒட்டச்சத்திர சிட்டியை ரசிச்சுட்டு நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பாச்சலூர் மலை எப்போ இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 14 ஹேர்பின் பெண்டு இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் நம்ம ஏறுறோம். நல்லாவே ஏறுதுங்க. எனக்குள்ளே கொஞ்சம் பசங்க நின்று ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து சிட்டி இன்னும் சூப்பராக தெரியுதுங்க. செம்மையாக இருக்குங்க ஃபீலிங்கு இந்த மலையில் ஏறுறதுக்கு. ட்ரையாக தான் இருக்குது, பட் ஆனால் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா சிட்டி, இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மலை தெரியுதுங்க. இந்த இடம் செம்மையாக இருக்குது பாருங்கள். சிட்டி வேறு ஒரு மலை, அப்படியே தனித்துண்டாக ஏறுது இந்த மலை. இங்கே பாருங்கள், தாண்டிக்குடி 56 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நான் சொன்னேன்னா இந்த வழியாக ஏறினா நிறையா ஊர் இந்த வழியாக கொடைக்கானல் கூட போகலாங்க. செம்மையாக இருக்கும். நிறையா ஊர் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து நம்ம தாண்டிக்குடி முருகன் கோயில் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பெண்ட் மாதிரி ஏறிச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்குது. மேப்லேயே பார்த்தீங்களா தெரியுது பார்த்தீங்களா. ஸோ என்னென்னா இந்த சின்ன கரட்டு மலையிலேருந்து ஒரு டெப்த்தான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு தான் அந்த ரோடுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உள்ள டெப்த்தாக போக 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 லைட்டாக அந்த க்ரீனிஷாக மாறுறது நல்லாவே தெரியுது. இது பார்த்தீங்கன்னா 8வது ஹேர்பின் பெண்டுங்க. இங்கே பாருங்கள் ஹேர்பின் பெண்டில் எப்படி ஏறுதுன்னு. இங்கே பாருங்கள், எல்லை கருப்பண சுவாமி கோயில்னு போட்டிருக்குங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், பரப்பலாறு அணை 7 கிலோமீட்ரு, பாச்சலூர் 25 கிலோமீட்ரு. பரப்பலாறு டேமுக்கு போக முடியுதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கங்க, ஒரு ஸ்ப்ளெண்டரில் ஒரு ஸ்கூட்டியவே அண்ணே கட்டி ஜம்முன்னு தூக்கிட்டு வராரு. பார்த்தீங்களா இடமே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு மாதிரி ஆர்ச்செல்லாம் கட்டி செம்மையாக இருக்குங்க. கருப்பசாமி காப்பாற்றுப்பா. நல்லா இருக்குங்க இந்த பிளேஸே. ரைட் சைடில் பார்த்தீங்களா இங்கே ஒரு சாமி. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏதோ ஒரு நார்மலாக நம்மளோட வில்லேஜ் ரோடுக்குள்ளே போகிற மாதிரியே போகுதுங்க. மேப்பில் அப்படி தான் இருக்குது, இந்த இடமும் அப்படி தான் இருக்குது. மலைகளை தாண்டின கிராமம் இது. பார்த்தீங்களா வடகாடுன்னு போட்டிருக்கு. இந்த மலைகளுக்கெல்லாம் என்ட்ரி ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊர்களோட பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வடகாடு, மங்களங்கொம்பு, இந்த காடு கொம்பு, இந்த மாதிரிலாம் அதிகமாக ஊருக்கு பின்னாடி வருங்க. நல்லாயிருக்கும் அதை படிக்கிறதுக்கே. லெஃப்ட்லாம் நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன தென்னை மரம் தோப்பு அது இதுன்னு சொல்லி நிறையா போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூலுங்க. சூப்பராக இருக்குல்ல. கண்ணூர் கிளை அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஊர் அப்போ கண்ணூராக இருக்குமோ. இன்னும் பாச்சலூருக்கு 23 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்பா, நமக்கு முன்னாடி மலை நல்லா டார்க்காக தெரியுதுங்க. அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போவோம்னு நினைக்கிறேன். பொதுப்பணித்துறை பரப்பலாறு நீர்த்தேக்கம் இங்கிட்டு போகணும் போலங்க. கேட்போம் இங்கிட்டு போகலாமான்னு சொல்லி லோக்கல்கிட்ட. டேம் போகலாமாண்ணே? இங்கிட்டு போக முடியாதா? ஆள் இருக்காங்களா? யானை இருக்கா? என்னங்க சொல்கிறீங்க, உண்மையிலேவா? என்ன எப்பயுமே இருக்குமா இல்லை இப்போ இருக்கா? சும்மா வீடியோ அந்த யூடியூப்பில் பார்ப்பாங்கல்ல, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். யானை வராது இல்லைனே, பயமாக இருக்குது நீங்கள் சொன்னதுக்கப்புறம். சரி ஓகே, இதுக்குள்ளே தாங்க போகணும். ஆனால் கொஞ்சம் ரோடு தனியாக தாங்க போகுது. பயமாக இருக்குங்க உண்மையிலே. கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது. யானைகிட்ட சிக்கிட்டோம்னா என்னங்க பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இங்கேருந்து தண்ணி தெரியுதுங்க டேமு. இங்கே பாருங்கள் கேட் இருக்குது. இங்கிட்டு விட மாட்டாங்க போலங்க. ஆனால் ஓப்பன் பண்ணி போகலாம். சரி எதுக்கு தமிழ்நாடு வனத்துறை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எச்சரிக்கை, தேனீக்கள் மற்றும் காட்டு யானை நடமாட்டம் இருப்பதால் பரப்பலாறு அணைக்கு செல்ல அனுமதி இல்லைன்னு போட்டிருக்குங்க. சரி ஓகே விடுங்க, நம்ம ரிட்டர்ன் அப்படியே கிளம்பிடுவோம். திருப்பி நம்ம போய் அந்த அண்ணன்ட்டே கேட்போம், வேறு எதுவும் இந்த டேமுக்கு போகிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த சைடு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி மேப்பில் காமிக்குது, பார்ப்போம். அங்கே கேட்டு போட்டு மூடி இருக்காங்க, உள்ளே உடலை. யானை தேனி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அதே பாச்சலூர் தான். அங்கே தான் போகிறேன். அங்கே போயிட்டு அப்படியே பன்றிமலை வழியாக இறங்க போகிறேன். இது தண்ணி முன்னாடி பார்க்கலாமா? இங்கிட்டு போகிற வழியில் தண்ணி பார்க்கலாம். சரி ஓகேண்ணே, சரி ரொம்ப நன்றிண்ணே. வேறண்ணே, பாச்சலூர் 21 கிலோமீட்டருங்க. இங்கே ஒரு கார் நிற்கிது. ஒரு வேளை இந்த இடத்துல அந்த டேம் தெரியுமோ? தெரியுதுங்க டேமு.
இங்கே பாருங்க தண்ணி சூப்பராக இருக்குங்க. இங்கே நிப்பாட்டிட்டு போகலாங்க. அழகாக நின்று அங்கே என்ஜாய் பண்ணுறாங்க. டேமில் தண்ணி இருக்குதுங்க. நம்மளும் இங்கே நிப்பாட்டிட்டு போவோங்க. வெளியே இறங்கினா அந்த டேமுக்கு போயிடலாம். இறங்குற பாதையும் நல்லா தாங்க இருக்குது. செல்லக்குட்டி பத்திரமா இருமா. ஸ்விஃப்ட் காரே நிற்கிது, நம்ம செல்லக்குட்டி நிற்கிறதுக்கு என்ன. நல்லா தண்ணி சூப்பராக இருக்குங்க டேமில். செம்மல்ல, நல்லா என்ஜாய் பண்ணலாம் போல். ஃபுல்லாக எருமை மாடாக இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த ரூட்டு வழியாக தான் வந்தோம். அங்கனக்குள்ளே ஒரு ரூட் இருக்குது பாருங்கள், அந்த சைடு தான் வந்தோம். எனக்குள்ளே கேட்டு போட்டு அடைச்சிட்டாங்க. பட் இந்த சைடு விட்டுருக்காங்க. நல்லாயிருக்கு. நல்லா தண்ணி இங்கேருந்து இந்த மாதிரி அப்படியே ஜம்முன்னு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்களா, நமக்கு பின்னாடி தான் வந்து இந்த டேம் இருக்குது. இப்போ நம்ம போய் டேமில் கால் நினைப்போங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. தண்ணி நல்லா அலை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக சூப்பராக க்ரீனிஷான பிளேஸுங்க இந்த இடம். உண்மையிலே செம்மையாக இருக்குங்க பாருங்கள். மலைகளுக்கு நடுவில் ஒரு டேம். காலை நினச்சிருவோமா? ஆனால் கொஞ்சம் பொதன்னு இருக்குங்க, பார்த்து தான் வரணும். நிறுத்தி விட்டேன். என்னங்க சூடாக இருக்குது. ஸோ அந்த சைடு போனோம்னா அந்த நீர் தேக்கத்துக்கு போயிடலாம். பட் இப்போதைக்கு அலோடு இல்லை. இந்த வழியாக போனோம்னா பரிசலில் தான் போகணுங்கலாம். பரிசல் இருக்குது பாருங்கள். பட் அதுவும் இப்போ வந்து ஆக்டிவேட்டாக இல்லை. ஸோ நம்ம ரிட்டன் கிளம்பலாங்க. இந்த இடத்துல வந்து உண்மையிலே வரதுக்கு மனசே இல்லை. பட் அடுத்தடுத்த இடத்த நம்ம வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்க. நம்ம செல்லக்குட்டிக்கிட்ட போயிடுவோம். இங்கே பாருங்கள், நம்ம செல்லக்குட்டி நிற்கிது. வந்துட்டேன்டா தங்கப்பில்லை, இதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு போடா பாச்சலூருக்கு. இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா பாச்சலூருக்கு 15 கிலோமீட்டர் இருக்குது. சூப்பராக கூலிங் ஏறிடுச்சுங்க. நல்லா டார்க்காக மாறிடுச்சு. அங்கே நம்ம ஏறுற இடத்துல எப்படி இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. கிளைமேட்டும் சரி, வியூவும் சரி, செம்மையாக இருக்குங்க. இந்த டேமை தாண்டினதுக்கப்புறம் நல்லா டார்க்காக மாறுது. இந்த பிளேஸ் போகிற பிளேஸ் எல்லாமே அப்படியே டோட்டலாக சீனிக்கே மாறிடுச்சுங்க. பாருங்கள், அப்படியே 2 சைடு தேக்கு மரங்கள். இப்போ என்ன பிளான்னா, நம்ம பாச்சலூர் போனோடனே சூடாக நச்சுன்னு ஒரு சுவையான டீ அடிக்கணுங்க. அதுதான் பிளானு. ஒரு நல்ல கடை தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஒரு டீ சாப்பிட்றலாம். யூடிஆர் ஸ்குவாட் உண்மையிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹில்ஸ் டிரைவ் அனுபவம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த ஃபேமஸான இருக்கிற இடத்துக்குலாம் போகாதீங்க. கொடைக்கானல், கொல்லிமலை, ஊட்டி இந்த மாதிரி இதுக்கெலாம் போகவே போகாதீங்க. இந்த மாதிரி யாரும் இல்லாத ஒரு ஹில்ஸ் ரோடுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு உண்மையிலே வேறு மாதிரி இருக்குங்க. நம்மளாம் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கனால நமக்கு அந்த ஒரு அனுபவம் தெரியும். ஸோ அதனால் சொல்ல வரேன். இதெல்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள். மோஸ்ட்லி யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் தான் போய்கிட்டு இருப்போம். அதிகமாக ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்க காட்டுக்குள்ளே தாங்க போயிட்டுருக்கோம். கொஞ்சம் லைட்டாக அள்ளு விடுது. பட் இருந்தாலும் அந்த ஃபீலிங் நல்லா இருக்குது. யாராச்சும் ஒரு ஆள் கூட இருந்தால் ஒன்றும் தெரியாது. இங்கே வர்றவங்க எல்லாமே மோஸ்ட்லி 2 பேராக வந்துட்டுருக்காங்க. நம்ம மட்டும்தான் சோலோவாக போயிட்டுருக்கோம். பாச்சலூர் ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சூப்பருங்க. தட்டை குளிக்காடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது மேலே ஏதோ ஏறணும் போலங்க. தட்டை குளிக்காடு ஊர் பேர்லாம் பார்த்தீங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி இடத்துல நின்று விளாக் பண்ணணும்னு ஆசை. கொஞ்சம் லைட்டாக பயமாகவும் இருக்குது. குரங்குகளும் இருக்கும். ப்ளஸ் வேறு ஏதாச்சும் வனவிலங்கு வந்துட்டால் டங்கு வர வந்துரும்ல. ஸோ நம்ம இந்த மாதிரி பைக்கில் ரன்னிங்கில் இருக்கிறதா நல்லது. இந்த மாதிரி அதிகமாக ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்க காட்டுக்குள்ளே. வாவ், இந்த இடமே நல்லா வேலிலாம் ஃபென்சிங்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், எங்கள் இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குங்க. இருங்க, கடைசி காடு அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல தான் ரைட் எடுக்க சொல்லுது நம்மளை. பாச்சலூர் ரைட் சைடில் போகணுங்களா? ஓ, ஓகே ஓகே. பாச்சலூர் நேராக தான் போனோம். ஆனால் மேப் ஏன் அந்த மாதிரி காமிக்குதுன்னு தெரில. ஒரு 4-5 ஊர்கள் சேர்ந்து தான் பாச்சலூரோ ஆஸ்பத்திரி பஸ் ஸ்டாப்னு போட்டிருக்கு. இது ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. சூப்பருங்க. இந்த போர்டு போட்டிருக்கு பாருங்கள் மக்களே, பாச்சலூர். ஸோ இப்போ அஃபீஷியலாக நம்ம பாச்சலூர் ஊருக்குள்ளே வந்துட்டோங்க. பாருங்கள், வீடுகள்லாம் நிறைய இருக்குங்க. அருமையாக இருக்குது ஜம்முன்னு. ஒரு நல்ல டீ அடிக்கணுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஊரில் ஒரு பெரிய கோவில் ஒன்று இருக்குது. இது என்ன கோவில்? பாச்சலூரில் இருக்க ஊருக்காரங்க இது என்ன கோயில் தெரிஞ்சால் கமெண்டில் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இங்கே எனக்குள்ள ஒரு டீ ஷாப் இருக்குது. இந்த இடத்துல நம்ம டீ சாப்பிடுவோம். குளிருக்கு இந்த இடத்துல ஒரு டீ அடிச்சிருவோங்க. எல்லோரும் நம்மளை குறுகுன்னு பார்க்குறாங்க. பட் பரவாயில்ல, ஒரு டீயை சாப்பிட்ருவோம். அண்ணே ஒரு டீ, வடையும் சாப்பிட்ருவோம். வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். எதுக்கு வீடியோ அண்ணே கேட்டார். அதுக்கப்புறம் அப்படியே யூடியூப் சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் அப்படியே ஹாப்பி ஆகிட்டாங்க. டீ ரெடி ஆயிடுச்சுங்க. சூடாக அடிக்கிற குளிருக்கு
வடை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது, மொறுமொறுன்னு. ஆனால் டீ நல்லா சூடாக இருக்குங்க. டீ ப்ளஸ் வடை ப்ளஸ் கிளைமேட்டு, பாச்சலூரில் இருக்கிறோம் நம்ம. செம்மையாக ஃபீலிங்க உண்மையிலே. பார்க்குற உங்களுக்கு நல்ல ஃபீலிங் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கிட்டு போனால் ஆடலூர் வழி அப்படியே கீழே இறங்கிடலாம்ல. நான் வந்து ஆக்சுவலாக திண்டுக்கல்லேருந்து வரேன், இப்படி உடனே வழியாக வந்தேன். இப்போ நான் கேசிப்பட்டி, ஆமாம், ஆடலூர் பன்றிமலை வழியாக தர்மத்துப்பட்டி வழியாக கீழே இறங்கிடலாம். செம்பட்டி தான் நான். அப்போ இது பக்கம் தானே, இப்படி போயிடலாம். சரி சரி. யானை இருக்குமா? அந்த வளையிற இடத்துல யானை இருக்குன்னு சொல்றீங்களா? அந்த பெண்டுகளை தான் நிற்கும். வேறு நேர் ரோட்டில் இருந்தால் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாமா வண்டியை. பெண்டுகள்னா கொஞ்சம் கஷ்டம். பெண்டுகள் இருந்தால் நம்ம இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கரெக்டாக திரும்பி போகிற போது அங்கேயே நின்றுச்சு. அங்கே நின்று வண்டியை திருப்ப முடியல. வண்டியை விட்டு போட்டு அப்படியே ஓடியாண்டோம். அந்த மாதிரி சேர்ந்து திரும்பி ஓடியாந்தோம். ஓடியாந்தோடனே இந்த ஆணை அந்த ஆணை கத்தணுன்னு இங்கிட்டு இருந்து ஒரு ஆணை குறுக்க வந்துருச்சு. திட்டில் ஏறி நானும் எங்கள் வீட்டுக்காரம்மா, என் மகன் எல்லாம் ஏறி மேலே வந்து பெரிய ஒரு. இப்போ நம்ம போட்டு ஒரு நாள் விரட்டும் இல்லை, அப்படிலாம் வெட்டுறதெல்லாம் இல்லை. நான் 5-6 டிப்பு மாட்டிக்கு ஆணைக்கு. ஆனால் நிறையவே பயமாக இருக்குங்க உங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா. சரிங்க, எப்படி கிளம்புறேன். நல்லா உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ஓகே. இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா பன்றிமலைக்கு 17 கிலோமீட்டர் இருக்குது. அந்த இடத்துல தான் டவர் இருந்துச்சு. ஸோ அந்த ஊருக்குள்ளே டவர் இருக்கனால மேப்பை போட்டுட்டு நான் பன்றிமலையை நோக்கி கிளம்பிட்டேங்க. இப்போ நம்ம பிளான் என்னென்னா பன்றிமலைக்கு போகிறோம். பன்றிமலையில் அப்படியே ஒரு 2-3 இடம்லாம் இருக்குது. ஸோ அந்த இடம் வியூ பாயிண்ட்லாம் ஜாலியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக நம்ம கீழே தர்மத்துப்பட்டியை நோக்கி இறங்க ஆரம்பிச்சிடலாங்க. இன்னும் கேசிப்பட்டிக்கு வந்து 9 கிலோமீட்டர் இருக்குது. கேசிப்பட்டிலேருந்து பிரிஞ்சிடலாம். ஃபுல்லாக மலை கிராமங்கள்ங்க, மலைக்காடுகள், ஃபுல்லாக மலை கிராமங்கள். நல்லாயிருக்கு, நல்லா விவசாயம், அவங்களுக்கு ஏற்ற தொழிலை பார்த்துக்கிட்டு நல்லா இயற்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கவங்க. இப்போ வரையும் நம்ம செல்லக்குட்டி பார்த்திங்கன்னா 71 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு இப்போ வரைக்கும் ஒரு 50% ஃபுல்லாக மலையில் தாங்க ட்ரைவ் பண்ணியிருக்கோம். கேசிப்பட்டி வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் மலை பயணத்துக்கு அப்புறம் ஒரு ஊருக்குள்ளே வந்திருக்கோங்க கேசிப்பட்டி. ஆக்சுவலாக இப்படி ரைட் சைடில் போனால் தான் நம்ம அந்த கொடைக்கானல், தாண்டிக்குடி மலையெல்லாம் போக முடியும். பட் இப்போ நம்ம வந்து லெஃப்ட்டில் போகணும் பன்றிமலைக்கு. இதெல்லாம் ஒரிஜினல் தேனான்னு தெரியல, பட் தேனுன்னு வச்சுருக்காங்க. அண்ணே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்கா? அக்வா ஃபைனாக வாங்கிட்டோம். தண்ணியை குடிச்சிட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் அவுட்ரு போய் நின்று தண்ணி குடிப்போம். இன்னும் 7.2 கிலோமீட்டர் இருக்குது பன்றிமலைக்கு. மக்களே இப்போ லெஃப்ட்டில் போனோம்னா ஆடலூர் 1 கிலோமீட்ரு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரைட்டில் போகணும். இங்கே கேட்போம் இருங்க. தர்மத்துப்பட்டி போகிறது எப்படிமா போகிறது? நேராக போகணுமா? இங்கே உண்மையிலே பார்த்தீங்கன்னா மேப் ரொம்ப சொதப்பி விடுதுங்க. இங்கே பாருங்கள், ரைட் சைடில் காமிக்குது, அர்த்தமே இல்லாமல். யூடிஆர் ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா மேப் வந்து அந்த இடத்துல ரைட் சைடில் கட் பண்ண சொல்லிச்சு பார்த்தீங்களா? அந்த ஒரு பாட்டி 2 பேர் உட்காந்துருந்தாங்களே, அந்த வழியாக தாங்க போக போகிறேன். ஏன்னா அந்த வழியில் போனால் சோளக்காட்டில் வந்து ஒரு டாப் வியூ பாயிண்ட் இருக்குது. அது என் மாப்பில் வந்து அங்கே ஒரு டைம் கூப்பிட்டு போயிருக்கேன். ஏன்னா பன்றிமலை ஆடலூர் நம்ம அடிக்கடி வரனால தெரியும். ஸோ அந்த வியூ பாயிண்ட்டை உங்கள்கிட்ட காமிச்சிட்டு நான் திருப்பி அப்படியே அந்த வழியாக பன்றிமலை வரலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்கேன். எல்லாமே நம்ம யூடிஆர் ஸ்குவாடுக்காக தான். ஸோ அந்த வழியாகவே போயிடலாங்க. அதுதாங்க தெரியுது பாருங்கள், பாறையா அந்த வியூ பாயிண்ட் தாங்க. வந்துட்டோங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. எப்பா இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம், ஒரு ஓப்பன் வியூ வரும் இந்த இடத்துல. எப்படி இந்த இடமே தாங்க இங்கே தாங்க நல்லாயிருக்கும் இந்த இடத்துல வியூ பாயிண்ட்டு. ஸோ அதுக்காக தான் வந்தேன். யூடிஆர் ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா பன்றிமலைக்கு முன்னாடி சோளக்காடுன்ற டாப் ஆஃப் த ஹில்லில் தான் நிற்கிறோம். நம்ம செல்லக்குடி பின்னாடி நிற்கிது பாருங்கள். இது யாரோட பைக்குன்னு தெரில, இங்கே நிற்கிது ஒரு பைக்கு. நம்ம மட்டும் தாங்க இந்த இடத்துல நிற்கிறோம். பைக் மட்டும் தான் இருக்குது, மற்ற யாரும் இல்லை, நம்ம மட்டும் தான் நிற்கிறோம். செல்லக்குட்டி கூட இருக்குது. நல்லா சுற்றி பார்த்தீங்களா, நல்லா டார்க்கான மேகம், சரியான கூலிங்க, சரியான டாப் ஆஃப் த ஹில். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இதுக்கு மேலே தான் உச்சி. தண்ணி குடித்ததுக்கப்புறம் தான் உசரே வருது. கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து இப்போ தான் தண்ணி குடிக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம எப்போ 10:30 கிளம்புனோமோ 1:30 அப்போ யோசிச்சு பாருங்கள், 11:30 12:30 3 மணி நேரம் நம்ம தண்ணி குடிக்கவே இல்லை. இப்போ தான் தண்ணி குடிக்கிறேன். ஆக்சுவலாக தப்பு. டிரைவிங்கில் இருக்கும்போது அடிக்கடி உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. செம்மையாக இருக்கான கிளைமேட்டு. யூடிஆர் ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா அப்படியே மழை வந்து நல்லா தூருதுங்க. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, டேங்க்லாம் ஃபோன்லாம் நனைஞ்சு தான் இருக்குது. அந்த ஒரு ஃபீலுக்காக தாங்க வருது. இந்த மாதிரி கிளைமேட்டில் மழை பெய்கிறப்ப கிடைக்கிற ஒரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காதுங்க உண்மையிலே. அதுவும் நீங்கள் இந்த சோலோவாக ட்ரைவ் பண்ணணும், அப்போ தான் அந்த சந்தோஷம் ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு.
இந்த லெஃப்ட்டில் போனால் ஒரு கோயில் வருங்க, நல்ல ஞாபகம் இருக்குது. போகலாங்க, இந்த இடத்துக்கு போகலாங்க. ஒரு கோயில் வரும், அந்த வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, உடன் ஹவுஸு, நல்லாயிருக்கும். இந்த ரோடு தான் நினைக்கிறேன், சும்மா ஏறி பார்ப்போம். இந்த இருக்குது பாருங்கள் கோயில், தெரியுது பார்த்தீங்களா? ஏன்னா நான் முன்னாடி வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு, ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள் வியூ பாயிண்ட்டு, சூப்பரில். இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறுவோங்க. எனக்கு தெரிஞ்சு உடன் ஹவுஸ் வந்து இதுக்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். தான் அங்கே தாங்க இருக்குது உடன் ஹவுஸு. அங்கே ஒரு நாய் வேறு வருது பாதுகாக்கிறதுக்கு. என்ன போட்டிருக்குன்னா செண்பக நாச்சியம்மன் திருக்கோயில்னு போட்டிருக்குங்க. சரியான டெப்த்துங்க, அப்படியே சென்டராக இறங்குது, கிட்டத்தட்ட 45 டிகிரிக்கு மாதிரி இறங்குது. ஒருவேளை பன்றிமலையெல்லாம் நம்ம லெஃப்ட் சைடில் தாண்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம நேராக அந்த பன்றிமலை தாண்டி இருக்க மெயின் ரோடுக்கு போகிறோம்னு நினைக்கிறேங்க. அந்த வந்து பார்த்திங்கன்னா ரெட்டைப்பாறை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, என் மாப்பிள்ளை அடிக்கடி சொல்லுவான். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்மளை கூப்பிட்டு போகுதா என்ன ஒன்றும் புரியல. பட் ஆனால் வந்து கரெக்டான ரூட்டில் தான் போகிறோம். தருமத்துப்பட்டி 28 கிலோமீட்டர் போட்டிருக்கு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குங்க, தெரியாத ரூட்டில் எங்கிட்டும் போயிட்டுருக்கேன்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எல்லாம் செங்குத்தாக ஏறுது. என்னங்க இது, எங்கிட்டு போகணும் எதுவுமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மெயின் ரோடு வரும் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு மெயின் ரோடு வரலைங்க. இந்த மலை கிராமத்துக்குள்ளே வழி தெரியாமல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா மேப்பு போடுறதுக்கு டவரும் சுத்தமாக இல்லை. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. எக்ஸ்ப்ளோர்னால் இதுதாங்க எக்ஸ்ப்ளோரு. சோலோவாக தெரியாத ஊருக்குள்ளே மேப் இல்லாமல் மலங்காடுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதுதாங்க உண்மையான எக்ஸ்ப்ளோரு. என்னையை பொறுத்தளவுக்கு தனியாக இல்லை, நான் ஒரு காட்டு யானை கூட இருக்கிறேன், அதுதான் நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி. சூப்பருங்க. இங்கே பாருங்கள், எனக்குள்ளே எவ்வளோ பெரிய வீடு சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு. கிராம நிர்வாக அலுவலகமா, ஏதோ ஒரு மெயின் ரோடுக்கு வந்துட்டோங்க. சூப்பருங்க. இதுதாங்க பன்றிமலை. கரெக்டு. இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோமா? ஆக்சுவலாக இப்படி மேலே போனால் பன்றிமலை போயிடலாம். இந்த இடத்துல தான் நம்ம வந்திருக்கோம். ஓகேங்க, இதுலேருந்து நேராக நம்ம அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடலாம். தர்மத்துப்பட்டி இப்படி தானே? ஓகேண்ணே கன்ஃபார்ம் பண்ணிக்கலன்னா அந்த இடத்துல மாதிரி சுற்றக்கூடாது இல்லை. பன்றிமலை ஊராட்சி நன்றி மீண்டும் வருக. இதுலேருந்து நேராக நம்ம தர்மத்துப்பட்டி தாங்க. இங்கே முன்னாடி பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க சின்ன ரோட்லலாம் ஒரு காரு இந்த மாதிரி வேனில் வந்து லாக் ஆகிக்குவோம். லெஃப்டில் உரசிற போது வாங்க நீ வாங்க. ஓகே அண்ணே, உரசாமனேக்க எடுத்துட்டார். சூப்பருங்க. இன்னும் திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு 30 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம வீடு வந்துடும். ஸோ ஜம்முன்னு போயிடலாங்க. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி 92 கிலோமீட்டர் ஓடி இருக்குது நம்ம வீட்டிலேருந்து எடுத்த வரைக்கும். நம்ம ஃபுல்லாக மலை கிராமங்களில் தாங்க சுற்றிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இன்னும் தர்மத்துப்பட்டிக்கு 13 கிலோமீட்டர் இருக்குங்க. யூடிஆர் ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி 100 கிலோமீட்டர் தொட்டுருச்சுங்க. வீட்டிலேருந்து கிளம்பணும் 0ல். ஸோ இப்போ வரையும் 100 கிலோமீட்டர் தொட்டுருச்சு. நம்ம 10:30 வீட்டில் எடுத்தோமா, இப்போ பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சுங்க. அமைதி சோலை அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட்டு கிராமம் இந்த பன்றிமலை இதில். இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கீழே தான் நம்ம இறங்குவோம்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா கடைசி கோயிலுங்க. பன்றிமலை ஊராட்சி நன்றி மீண்டும் வருக. இதோட பன்றிமலை ஊராட்சி முடிஞ்சுங்க. இன்னும் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் மலையிலேருந்து இறங்கிட்டோம்னா பிளைன் ரோடு வந்துடுங்க. கிட்டத்தட்ட நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நம்ம ஹில்ஸ்லேயே சுற்றிருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸில் 80 கிலோமீட்டர் வரும். 80 கிலோமீட்டர் ஹில்ஸ்லேயே சுற்றிருக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக ஹில்ஸை முடித்து இறங்கிட்டோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பிளெயின் ரோடு தான். இன்னும் தர்மத்துப்பட்டி பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர் இருக்குது. 6 கிலோமீட்டர் இந்த மாதிரி பிளெயின் ரோடு தாங்க இருக்கும். ஃபுல்லாக ஹில்ஸ் ரோடெலாம் முடிஞ்சிச்சு. எனக்குள்ள ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அதை வந்து அப்படியே கிளியர் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியது தான். டி கோம்பை, இந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா டி கோம்பை. இந்த ஊரில் ஒரு டேம் இருக்குங்க, கோம்பை டேமுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாங்க. இப்போதைக்கு நம்ம அப்படியே ஜம்முன்னு கிளம்பிட வேண்டியது தான். இந்த செக் போஸ்ட்டு இதாங்க, இதை அப்படியே கிளியர் பண்ணிட்டோம். யூடிஆர் ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தர்மத்துப்பட்டி மெயின் ரோடு வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட காலையில் இந்த ரோட்டில் தாங்க நேராக நம்ம போயிருக்கோம். இந்த சைடு தான் போனோம் லெஃப்ட்டில். ஸோ நேராக போய் நம்ம உடச்சத்திரம் பிடிச்சி அங்கேருந்து பாச்சலூர் என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டன் வந்து இந்த தர்மத்துப்பட்டி வழியாக இப்படி வர்றோங்க. காலையிலே சொல்லியிருப்பேன் நம்ம இந்த வழியாக தான் வருவோம்னு சொல்லி. ஸோ சொன்ன மாதிரியே வந்தாச்சு, நம்ம ஊருக்கு வந்துட்டோங்க. இன்னும் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 350 மீட்ரு தான் இருக்குது. நம்ம செல்லக்குட்டி இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. நம்ம வீட்டு தெருவை அடைந்து விட்டோம். இன்னும் 60 மீட்டர் தாங்க. யூடிஆர் ஸ்குவாட் வீட்டுக்கு வந்துட்டோங்க.
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சுங்க. நம்ம காலைல பிளான் பண்ண மாதிரி 10:30 கிளம்பணும். கிளம்பி பாச்சலூர் போனோம், அங்கே இருக்கிற டேம்லாம் சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பன்றிமலை வந்தோம். ஃபுல்லாக ஒரு 70 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணிவிட்டு நிறையா அனுபவங்களை ஷேர் பண்ணிவிட்டு நிறைய மக்களை சந்திச்சுட்டு ஜம்முன்னு வந்தோங்க. ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் நினச்சா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். நிறைய பேர் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் நிறைய ஷேர் ஆகும். ஸோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே மக்களே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமார், உங்கள் யூனிகான் செல்லக்குட்டி.